ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் காந்தாரி மிளகாய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் வந்திருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்டிங்கில் பாருங்கள் ரெண்டாக பிரிஞ்சிருக்கான். இந்த மாதிரி வருது. நிறைய பிஞ்சுகள் பூ எல்லாமே நிறையா வச்சுருக்கு. ஒவ்வொரு தண்டுலேயும் ஒவ்வொரு காய்ங்கிற விதமாக அந்த மாதிரி நிறையா வைக்குது. கூட்டமாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இது எதுவுமே நான் விதை போடல, அதுவாக முளைச்சி வந்த செடி தான். நான் பிடுங்கி தனியாக வச்சுருக்கேன். இந்த காந்தாரி மிளகாய் பாருங்கள், இந்த எண்டிங்கில் வந்து அந்த டபுளாக இல்லை, பார்க்குறக்கு அழகாக இருக்குது. இது ஒரு வெரைட்டி, ஆனால் ஒல்லியாக குட்டியாக இருக்குது. இந்த மிளகாய் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் லைட் க்ரீனாக தான் இருக்குது, டார்க் க்ரீனாக இல்லை. ஆனால் மேலே வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. இங்கே ஒரு மிளகாய், இதுவும் ஒரு காந்தாரி மிளகாய் தான். பட் ஆனால் இது நார்மல் மிளகாய் மாதிரியே இருக்குது, நல்லா நீளமாக இருக்குது. இது காந்தாரி மிளகாய் அப்படின்னா இங்கே பாருங்கள், மேலே உள்ள மிளகாய் இப்படி இருக்குது, மேல் நோக்கி தான் இருக்குது. இது வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே சரிஞ்சிருச்சு. இது ஒரு வெரைட்டி. அடுத்தது ஃபைனல் அங்கே பாருங்கள், இந்த மிளகாய் ரொம்ப குண்டாக வருது. ஆனால் இதோட எண்டிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா டபுளாக பிரியுது. பட் ஒவ்வொரு மிளகாவோட சைஸை பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்குது. இதுவும் காந்தாரி மிளகாய் தான். ஒரே காந்தாரி மிளகாய் தானா, இல்லை இந்த மாதிரி வெரைட்டியாக வந்திருக்கா, இல்லை இது வெரைட்டி மிளகாவான்னு தெரியல. பட் நல்லாவே வந்திருக்கு. இப்படி ஒரு 4 மிளகாய் இருந்தாலே போதும். நம்ம கண்டினியூஸாக மிளகாய் இதிலேருந்தே நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இதை நான் பறித்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேன். எப்போ தேவைப்படுதோ நான் அப்போ மட்டும் பறித்து எடுத்து வைப்பேன். சூப்பரான ஒரு மிளகாய். விதை போடாமலே இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னா நல்லா ஒரு க்ரோத் தான். இங்கே பாருங்கள், நம்ம வந்து கம்போஸ்ட் நிறையா போடுறதுனால அந்த கம்போஸ்ட்லேருந்து முளைச்ச மிளகாய் தான் இது. இன்னும் நிறைய பூ பிஞ்சில் ஏகப்பட்டது இருக்குது. எந்த ஃபெர்டிலைசர், பயிர் ஊக்கியோ பூச்சி விரட்டியோ எதுவுமே கொடுக்கல. பூச்சி கீச்சி வந்தது அப்படின்னா அந்த இலைக்கு பின்னாடி பார்க்கணும். இதில் ஒயிட் கலரில் அந்த பூச்சி இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த இலையை பறித்து தூர போட்டுறேன், அவ்வளோதான். இது வந்து 2 செடி வச்சுருக்கவங்களுக்கு ஈஸி, ஆனால் தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிங்கி போட முடியாது. பட் இந்த மாதிரி நம்ம பின்னாடி தான் பார்க்கணும். இந்த ஒயிட் கலரில் எதுவும் பூச்சி ஈஸி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை அந்த இலையை உடனே பறித்து போட்டுட்டோம் அப்படின்னா எல்லா இலைக்குமே பரவாது. நீங்களும் அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.